Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஓவலேஷன் கணக்கு பண்ணிட்டீங்க. ஓவலேஷனுக்கு பிஃபோர் வரைக்கும் நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டாச்சு, எக் growth குரிய ஃபுட் சாப்பிட்டாச்சு. சோ இப்போ ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு என்ன உணவு எடுக்கணும், என்ன ஹார்மோன் ரொம்ப முக்கியம், சிம்பிளா எடுக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓவலேஷனுக்கு அப்புறம் சிலது ஃபாலோ பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கரு ஃபார்ம் ஆனா கூட அது ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து கர்ப்பப்பைக்கு வந்து கர்ப்பப்பையோட சுவர்ல அது அட்டாச் ஆகும். எப்படி ஒரு வால்ல வந்து நீங்க ஏதோ ஒரு கம் ஏதாவது ஒட்ட வைக்கிறீங்க அப்படினா நிக்கிதோ, அதே மாதிரியே கர்ப்பப்பை சுவர்ல வந்து உருவான சாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து மெதுவா வந்து அந்த வால்ல பட்டு அது வளர ஆரம்பிக்கும். அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அது நடந்தால்தான் உங்களுக்கு கிட்ல பாசிட்டிவ் காட்டும். அந்த குழந்தை கரு ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் இம்ப்ளான்டேஷன்லாம் நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து காட்டாது, பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு தேவையான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் தான் தேவை. எல்லா ஹார்மோனுமே ஆஃப்டர் ஓவலேஷனும் நமக்கு தேவை தான். ஆனால் அதிகப்படியாக நமக்கு தேவை என்ன, குழந்தை தங்குறதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அதுக்காக தான் டாக்டர் வந்து ஐயுஐ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்குலாம் ஓவலேஷனுக்கு அப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்க நீங்கள் அந்த டேப்லெட்க்கு பதிலாக என்ன உணவுகள் எடுக்கலான்றதை பார்க்க போகிறோம். உணவுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். இந்த சீட் சைக்கிளிங் நம்ம சொல்லுவோம்ல, அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஏன்னா சீட் சைக்கிளிங்கில் நம்ம செகண்ட் சைக்கிளில் ஃபாலோ பண்ணுறோம்ல, எள்ளு அண்டு சன்ஃப்ளவர், இது ரெண்டும் தான். சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் எள்ளு, இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம வந்து சீட் சைக்கிளிங்கில் எடுக்கிறோம். இது ரெண்டும் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ சீட் சைக்கிளிங் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸு. இப்போ சீட் சைக்கிளிங் நான் எடுக்கலை, நான் முடியலை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாது நீங்கள் வந்து எடுங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே எடுக்கலாம். பிஃபோர் ஓவலேஷன் எடுக்கலாம், ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாம். எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டையுமே பேலன்ஸாக வச்சுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் எள்ளு எடுத்தீங்கன்னா கூட போதும். அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் எள்ளு எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனவங்க இருக்காங்க. ஹீட் ஆயிருமா, பீரியட் ஆயிருமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹீட்டெல்லாம் ஆகவே ஆகாது. நிறைய வாட்டர் குடிங்க. சீட்ஸ் எது எடுத்தாலுமே பாடி ஹீட் கொஞ்சம் அதிகமாகும். அதை நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸு வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து வராது. எள்ளு வந்து ஒரு அமேசிங்கான பெனிஃபிட். அது வந்தனால சூடு வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு பயந்து அதை எடுக்காமல் இருக்காதீங்க. ஸோ இந்த எள்ளு இல்லைன்னா நீங்கள் சீட் சைக்கிளிங் இது ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவு ஈஸ்ட்ரோஜன் வந்து கிடச்சிரும். அது போக ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேபேஜ், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணி, குடமிளகா, இந்த 5 காய்கறிகள்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நிறையவே இருக்குது. அது போக க்ரீன் வெஜிடபிள்ஸ், நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஈஸ்ட்ரோஜன் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு தனித்தனியாக உணவுகள் சொல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பேலன்ஸ்டு டயட்னாலே நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துப்பீங்க, வெஜிடபிள்ஸ் சேர்த்துப்பீங்க, இந்த ப்ரோட்டீன் பயிர் வகைகள்லாம் இது சேர்க்கும் போதே உங்களுக்கு வந்து தேவையான எல்லா ஹார்மோனும் உடம்புக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸாக கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த காய்கறி தான். ஸோ குடமிளகா, பீன்ஸு, கேபேஜு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதாம் அண்ட் வால்நட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனுக்கு வந்து பேலன்ஸாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாதாம் வந்து உங்கள் எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபுட்டெல்லாம் எக்கு குவாலிட்டி அண்டு க்ரோத்துக்கு எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது அந்த சாக் நல்லா ஃபார்ம் ஆகி அது ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பாசிட்டிவ் ஆனோடனே டாக்டர் ஃபோலிக் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது காரணம் அது உருவாயிருச்சு, ஆனால் அது ஹெல்த்தாக வளரணும்ல. அதே மாதிரி ஓவலேஷன் அப்போ அது ஃபார்ம் ஆனாலும் அது ஹெல்த்தாக வளர்கிறதுக்கு நம்ம அந்த எக்கு க்ரோத்துக்குரிய ஃபுட்டு எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணலாம். அது போக ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து மெயினாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ், மாதுளை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த உணவுகள் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுங்க. சுகர் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்காதீங்க. நீங்கள் சுகர் எவ்வளோக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை எல்லாம் கொஞ்சமாக வரும். நீங்கள் ஆக்டிவாக இருக்க பர்சன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ரெகுலராக வாக்கிங் போவேன், ஒரு நாளைக்கு 1 hour வாக்கிங் போவேன், நல்லா 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதிலேருந்து வர கேலரியை உங்கள் உடம்பு பேர்ன் பண்ணிடும்.
நான் பெரிய ஆக்டிவ்லாம் இல்லை, வீட்டில் தான் நடப்பேன், கொஞ்சம் தூரம் தான் நடப்பேன், நான் ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவ் இல்லாத பர்சன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சுகர் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் சுகர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. பேபி இம்ப்ளான்டேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, அதுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.